ஸோ நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்க போகிறோம் டேட்டா வேர்ஹவுசிங். டேட்டா வேர்ஹவுசிங் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, நம்ம டேட்டா பேஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேராக நம்ம சொல்லலாம். ஒரு சாஃப்ட்வேராக தான் நம்ம டேட்டா வேர்ஹவுசிங்கை பார்க்குறோம். இந்த டேட்டா வேர்ஹவுசிங் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, நிறைய டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் டேட்டா வேர்ஹவுசிங் அப்படிங்கிறது. ஸோ இந்த டேட்டா வேர்ஹவுசிங்கில் பார்த்தோம் அப்படின்னா, மல்டிபிள் டேட்டா பேஸஸை நம்ம இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுவோம். இப்போ வந்து டேட்டா வேர்ஹவுசிங் அப்படின்னும் போது என்னென்னா, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸில் தான் டேட்டா வேர்ஹவுசிங்கை மெயின்டைன் பண்ணுவாங்க. சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் வந்து டேட்டா வேர்ஹவுஸாக ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா டேட்டா வேர்ஹவுஸ் அப்படின்னும் போது என்னென்னா, லார்ஜ் இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டோரேஜ் லொக்கேஷனாக தான் நம்ம வந்து டேட்டா வேர்ஹவுஸை நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து டேட்டா வேர்ஹவுஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து பிஸ்னஸ்க்கு எஃபிஷியண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம், இது வந்து என்னென்னலாம் பிஸ்னஸ் லெவலில் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேட்டா வேர்ஹவுஸோட டெஃபினிஷன் பார்க்கலாம். டேட்டா வேர்ஹவுசிங் அப்படின்னும் போது இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் அண்ட் யூஸிங் எ டேட்டா வேர்ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டேட்டா வேர்ஹவுஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணுறது தான் வந்து டேட்டா வேர்ஹவுசிங் அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்போது டேட்டா வேர்ஹவுஸ்னால் என்னன்றதுக்கான டெஃபினிஷன் பார்க்கலாம். டேட்டா வேர்ஹவுஸ் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை இன்டெகிரேட்டிங் டேட்டா ஃப்ரம் மல்டிபிள் heterogeneous source that suppose analytical reporting, structured and ad hoc queries and decision makings அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டேட்டா வேர்ஹவுசிங் அப்படின்னும் போது என்னென்னா, இன்டெகிரேட்டிங் டேட்டாஸை தான் நம்ம வந்து டேட்டா வேர்ஹவுசிங் சொல்கிறோம். அந்த இன்டெகிரேட்டிங் டேட்டாஸை வந்து எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய சோர்ஸஸ்லேருந்து எடுக்கிறோம். ஸோ சிங்கிள் சோர்ஸ்லேருந்து எடுத்து நம்ம இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறது கிடையாது. டேட்டா வேர்ஹவுஸில் பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் சோர்ஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன்ஸை எடுக்கிறோம். அந்த மல்டிபிள் சோர்ஸ்லேருந்து இன்ஃபர்மேஷனை எடுத்துட்டு அது வந்து ரிப்போர்ட்டிங் அனலிட்டிக்கல், அதுக்கு அந்த இன்ஃபர்மேஷனுக்கு அனலிட்டிக்கல் ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர்டு, அப்புறம் அட் ஹாக் queries என்னென்னலாம் ரிலேட்டடாக அந்த டேட்டாஸ் ரிலேட்டடாக queries இருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு லொக்கேஷனை தான் நம்ம வந்து டேட்டா வேர்ஹவுஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். டேட்டா வேர்ஹவுசிங் இன்வால்வ்ஸ் த டேட்டா கிளீனிங், டேட்டா இன்டகிரேஷன் அண்ட் டேட்டா கன்சாலிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டேட்டா வேர்ஹவுசிங் அப்படிங்கிறது வந்து எதெல்லாம் அதுக்குள்ளே கம்ப்ரைஸ் ஆகி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, டேட்டா கிளீனிங் அப்படின்னும் போது என்னென்னா, இப்போ சில டேட்டாஸ் வந்து நிறைய நாள் நான் யூஸ் பண்ணாமே இருக்கேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல அந்த டேட்டாவை வந்து அந்த இடத்துல ரிமூவ் பண்ணணும் இல்லையா, அதுதான் வந்து டேட்டா கிளீனிங் அப்படிங்கிறத சொல்கிறோம். நெக்ஸ்ட் டேட்டா இன்டகிரேஷன், நெக்ஸ்ட் டேட்டா கன்சாலிடேஷன். ஸோ டேட்டா இன்டகிரேஷனா என்னன்னு தெரியும், டேட்டா கன்சாலிடேஷனா என்னன்னு தெரியும் இல்லையா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்ணுறது டேட்டா வேர்ஹவுசிங் நம்ம சொல்கிறோம். கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம், டேட்டா வேர்ஹவுசிங் இன்வால்வ்ஸ் விச் ஆர் த ஃபாலோயிங்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் 3 ஆப்ஷன், டேட்டா கிளீனிங், டேட்டா இன்டகிரேஷன், டேட்டா கன்சாலிடேஷன். ஆப்ஷன் டியில் வந்து ஆல் த எபோன்னு கொடுத்தாங்கன்னா ஆல் த எபோ அப்படிங்கிறது தான் டேட்டா வேர்ஹவுசிங்கோடைய ஆன்சராக இருக்கும். டேட்டா வேர்ஹவுசிங் இன்வால்வ்ஸ் இந்த 3 பாயிண்ட்டுமே, டேட்டா கிளீனிங், டேட்டா இன்டகிரேஷன், டேட்டா கன்சாலிடேஷன். இது வந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட். நெக்ஸ்ட்டு யூஸிங் டேட்டா வேர்ஹவுஸ் இன்ஃபர்மேஷன். இந்த டேட்டா வேர்ஹவுஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், எப்படிலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, தே கேன் கேதர் டேட்டா, அனலைஸ் இட் அண்ட் டேக் டிசிஷன் பேஸ்ட் ஆன் த இன்ஃபர்மேஷன் ப்ரெசென்ட் இன் த வேர்ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே என்னென்னா, டேட்டா வேர்ஹவுசிங் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய மல்டிபிள் இன்ஃபர்மேஷன்ஸை பெரிய லெவல் ஸ்டோரேஜாக நம்ம ஸ்டோர் பண்ணுறது தான் டேட்டா வேர்ஹவுசிங் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. டேட்டா பேஸ் அப்படின்னும் போது ஒரு லிமிட்டட் ஸ்பேஸ் தான் இருக்கும். அந்த லிமிட்டட் ஸ்பேஸில் நான் கம்மியான டேட்டாஸ் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அந்த டேட்டாவை வச்சு நான் கம்ப்ளீட் அனலைசேஷன் அப்படிங்கிறது என்னால் பண்ணவே முடியாத ஒரு விஷயம். இப்போ ஒரு பிஸ்னஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் டாட்டா கம்பெனி எடுக்கிறேன். டாட்டா எடுத்தோம் அப்படின்னா வேர்ல்டு வைடாக அவனோட பிரான்ச்சஸ் இருக்குது, ஆயிரக்கணக்கான கம்பெனிஸ் வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் வந்து டாட்டாவோட கம்பெனிஸ் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸில் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸை அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி டாட்டா கம்பெனி இப்படி மல்டிபிள் ப்ராடக்ட்ஸை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணும் போது அது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை அவங்க மெயின்டைன் பண்ணணும் இல்லையா. இப்போ ஹெட்டை வந்து டாட்டாவோடைய சிஇஓ யாருன்னா ரத்தன் டாட்டா நம்ம சொல்லுவோம். ஸோ ரத்தன் டாட்டா வந்து ஒரு விஷயத்தை பார்க்குறாரு அப்படின்னும் போது அவருக்கு எல்லாமே டைட்டானோடைய கம்பெனி, டாட்டாவோடைய குரூப்ஸ் தான். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தோன்னா டைட்டானுக்கு கீழே வந்து தனிஷ்க்கு, சொனாட்டா, ஃபாஸ்ட்ராக் இந்த மாதிரி வாட்ச் கம்பெனிஸு, ஜுவல்லரி கம்பெனிஸ் இது எல்லாமே வந்து டைட்டான் கீழே பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா. அதே மாதிரி டாட்டாவோடைய ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கீழே தனியாக வரும். டாட்டா மோட்டார்ஸில் அவனுடைய கம்பெனிஸ், ஃபோர்டு அந்த மாதிரி அவனுடைய டாட்டா மோட்டார்ஸ் இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாமே வந்து அந்த டாட்டா மோட்டார்ஸ்குள்ளே வரும். ஸோ இப்படி வந்து டிவிஷன்ஸ் வந்து இருக்கும். டாட்டானே எடுத்துக்கிட்டாலும் டாட்டா மேலே டாட்டான்னு ஒரு குரூப் இருக்குன்னா அதுக்கு கீழே மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்கும். அந்த பிரான்ச்சஸில் மல்டிபிள் கம்பெனிஸ் அவனோட கண்ட்ரோலில் வரும். இப்போ என்டையர் இன்ஃபர்மேஷன் டாட்டா குரூப்ஸோட என்டையர் இன்ஃபர்மேஷனாக நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஒரு சிங்கிள் டேட்டா பேஸ் எனக்கு பத்தாது இல்லையா. இப்போ நான் டைட்டான் பற்றின மட்டுமே இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணாலும் எனக்கு ஒரு சிங்கிள் டேட்டா பேஸை வச்சு நான் என்டையர் இன்ஃபர்மேஷன் எடுத்து ப்ராசஸ் பண்ணுவேன். ஏன்னா டேட்டா பேஸோடைய சைஸ் கம்மி, அதோட இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் லெவலும் கம்மி. அப்போது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன், இந்த பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரீஸோடைய இல்லைனா அந்த பிஸ்னஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நான் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னும் போது
நான் பெரிய லெவல் டேட்டா பேசஸை மெயின்டைன் பண்ணணும். அந்த பெரிய லெவல் டேட்டா பேசஸை தான் நம்ம வந்து டேட்டா வேர் ஹவுஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த டேட்டா வேர் ஹவுஸில் பார்த்தோம் அப்படின்னும் போது பெரிய லெவல் இன்ஃபர்மேஷன் போடும்போது ரொம்ப ஸ்பீடாக நம்மளால் வந்து இன்ஃபர்மேஷனை ஆக்சஸ் பண்ணுறதோ இல்லை ரிப்போர்ட் ஜென்ரேஷனோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் டேட்டா வேர் ஹவுஸிங். அதுதான் சொல்கிறோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வச்சுட்டு நம்ம டக்குன்னு டிசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் டேட்டா பேஸை மட்டுமே நான் யூஸ் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது என்ன ஆகுனா மல்டிபிள் டேட்டா பேஸை நான் கம்பேர் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா சிங்கிள் டேட்டா பேஸில் என்னோட இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் ஆக போகிறது கிடையாது. மல்டிபிள் டேட்டா பேஸை கம்பேர் பண்ணி தான் ஒரு டிசிஷன் மேக்கிங்கோ இல்லை ஒரு சொல்யூஷனையும் நான் எடுக்க முடியும். இப்போ ஒரு கம்பெனியோட டைட்டானுடைய சேல்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தனிஷ்குன்னு அவனுடைய ஜுவல்லரி ஷாப் இருக்கா, அப்புறம் அவனுடைய டைட்டானுடைய ஷோரூம், வாட்ச் கம்பெனி, வாட்ச்லேயே வந்து அந்த சொனாட்டா, ஃபாஸ்டாக் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் இருக்குது, நெபுலா அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் இதில் அவன் வந்து அவனுடைய ப்ராடக்ட்ஸை சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போது இது எல்லாமே அண்டர் டைட்டானுக்குள்ளே வருது. அப்போது வந்து இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஒரு டேட்டா பேஸ் இருக்கும். இந்த எல்லா டேட்டா பேஸோட அனலைசேஷனும் இங்கே எடுத்து தான் டைட்டானுடைய ப்ராஃபிட் எவ்வளோ, டைட்டானுடைய லாஸ் எவ்வளோன்னு தெரியணும். இந்த இன்ஃபர்மேஷன் திருப்பி டாடா குரூப்ஸ்க்கு போயிட்டு டாடா குரூப்ஸோடைய ப்ராஃபிட் லெவல் என்ன, டாடா குரூப்ஸோடைய இது எவ்வளோ, லாஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து டேட்டா பேஸை வச்சு நம்மளால் பண்ண முடியாதுங்கிறதுனால டேட்டா வேர் ஹவுசிங். இப்படி டேட்டா வேர் ஹவுசிங் எடுக்கும்போது இது எல்லாத்தையுமே வந்து கம்பைன் பண்ணி தான் நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது ரிப்போர்ட் ஜென்ரேஷனாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறதா இருக்கட்டும், எனக்கு வந்து ப்ராஃபிட் லெவல் எதில் இருக்குது, இல்லை எதனால் எனக்கு லாஸ் நடந்தது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே எடுத்து ப்ராசஸ் பண்ணுறது தான் நம்ம டேட்டா வேர் ஹவுசிங் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். The information gathered in data warehouse can be used in அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம இந்த டேட்டா வேர் ஹவுஸில் மல்டிபிள் இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணி வைப்போம்னு சொன்னோமா, பெரிய லெவல் இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணி வைப்போம். இப்படி நம்ம கேதர் பண்ணி வச்சுருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டியூனிங் ப்ரொடக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டியூனிங் ப்ரொடக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னும் போது என்னென்னா, இந்த ப்ராடக்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் கேன் பி வெல் டியூன்ட் பை ரீபொசிஷனிங் த ப்ராடக்ட்ஸ் அண்ட் மேனேஜிங் த ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ பை கம்பேரிங் த சேல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே என்னென்னா, ஒரு ப்ராடக்டை நான் மேனுஃபேக்சர் பண்ணுறேன். அந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங்கில் எனக்கு வந்து எவ்வளோ வந்து ப்ராஃபிட் லெவலில் இல்லை எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு, எவ்வளோ வந்து சேல்ஸ் ஆகாமல் இருக்குது, இன்னும் என்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, அதோடைய ரா மெட்டீரியல்ஸ் என்கிட்ட எவ்வளோ இருக்குது, ரா மெட்டீரியல்ஸ் இன்கேஸ் எனக்கு வந்து இன்னும் வந்து ஆர்டர்ஸ் ப்ளேஸ் ஆகிருந்துச்சுன்னா இன்னும் நான் எவ்வளோ ரா மெட்டீரியல்ஸ்க்கு ரெக்வஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா அனலைசேஷன் ரிப்போர்ட்டையுமே நான் எதை வச்சு தான் எடுக்க போகிறேன், என்னோட வேர் ஹவுஸை வச்சு தான் எடுக்க போகிறேன். ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சிங்கிள் டேட்டா பேஸ் அப்படின்னும் போது நம்ம டேட்டா பேஸுக்குன்னு அப்படின்னு நம்ம க்ரியேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேட்டா பேஸில் சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான், சின்ன விஷயங்கள்ன்றதை விட கம்மியான இன்ஃபர்மேஷனை மட்டும் தான் நம்ம டேட்டா பேஸில் வச்சுருப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கம்பெனிக்கான டேட்டா பேஸை வச்சுருக்கேன்னு வச்சுப்போமே, அந்த கம்பெனியில் வந்து இப்போ ஒரு மோட்டார் கம்பெனி இருக்குது. அந்த மோட்டார் கம்பெனிக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினுக்கு ஒரு டேட்டா பேஸ் நான் தனியாக வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹார்ட்வேருக்கு ஒரு டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணுவேன். இது எல்லாம் கம்பைன் பண்ணி தான் நான் வந்து என்டையர் ஒரு வெஹிக்கிளை நான் உருவாக்க முடியும். அப்போது இது எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டியூனிங், இதுதான் நம்ம வந்து டியூனிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதோடைய சேல்ஸ் எவ்வளோ, ப்ராஃபிட் லெவல் எவ்வளோ, அதில் எந்த இடத்துல ட்ராபேக் ஆகிருக்கு, எந்த இடத்துல வந்து அட்வான்டேஜ் கொடுத்துருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணுறது தான் வந்து டியூனிங் ப்ரொடக்ஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டியூனிங் ப்ரொடக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னும் போது என்னென்னா, இப்போது இதோடைய ப்ரொடக்ஷனை இப்போ நான் சேல்ஸ் அனலைசேஷனாக ப்ராசஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ நான் அவனோட ப்ரொடக்ஷனை ஹை பண்ணணுமா இல்லை வந்து ரெடியூஸ் பண்ணணுமா அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை நம்ம வந்து கொண்டு வரதுக்காக டேட்டா வேர் ஹவுசிங்கை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வேறு எந்தெந்த ஃபீல்டெல்லாம் டேட்டா வேர் ஹவுஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம டேட்டா வேர் ஹவுசிங் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? டேட்டா வேர் ஹவுசிங்கில் நம்ம எப்படியெல்லாம் வந்து டேட்டா வேர் ஹவுஸ் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எந்தெந்த இடத்துல டேட்டா வேர் ஹவுஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து டியூனிங்கில் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து டியூனிங். செகண்ட் வந்து நம்ம பார்க்குறது வந்து கஸ்டமர் அனலைசேஷன்ஸ். கஸ்டமர்ஸை அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டேட்டா வேர் ஹவுஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு கஸ்டமர் அனலைசேஷன் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுவோம். கஸ்டமர் அனலைசஸ் அப்படிங்கும் போது அனலைசேஷன் எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தலாம். இட் இஸ் டன் பை அனலைசிங் த கஸ்டமர்ஸ் பையிங் ப்ரிஃபரன்ஸ், பையிங் டைம், பட்ஜெட் சைக்கிள் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கஸ்டமர்ஸோட அனலைசேஷன் அப்படின்னும் போது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, பிஸ்னஸ் லெவலில் கஸ்டமரோட அனலைசேஷன் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, கஸ்டமர்ஸ் வந்து எதை வந்து ப்ரிஃபர் பண்ணி வாங்க ட்ரை பண்ணுறாங்க, எதோட ப்ரிஃபரன்ஸில் இருக்காங்க, நெக்ஸ்ட்டு அதோட பையிங் டைம் என்ன, எந்த டைமில் வந்து அந்த ப்ராடக்டை பை பண்ண வில்லிங்காக இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பட்ஜெட் சைக்கிள் என்ன அப்படிங்கிற மாதிரி மல்டிபிள் இன்ஃபர்மேஷன்ஸை ப்ராசஸ் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே டேட்டா வேர் ஹவுஸில் இருக்கும். அந்த டேட்டா வேர் ஹவுஸை யூஸ் பண்ணி கஸ்டமர்ஸோட அனலைசேஷனை நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ தட் நம்ம ஈஸியாக நம்மளோட ப்ராடக்ட்ஸை அவங்களுக்கு சேல்ஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா,
இப்போ நமக்கு வந்து நிறைய ஆடி சேல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த ஆடி சேல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தோம்னா ஆடியில் வந்து எந்த பெரிய ஃபெஸ்டிவல்ஸும் இருக்காது. ஸோ பெரிய ஃபெஸ்டிவல்ஸ் இல்லாதனால இந்தியாவில் வந்து சேல்ஸ் வந்து இருக்கவே இருக்காது. அது வந்து ட்ரெஸ் ஐட்டம்ஸாக இல்லை ஜுவல்ஸுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா சேல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் அவங்க ஆஃபர்னு ஒன்று விஷயத்த கொடுத்தாங்க. ஏன்னா வந்து ஆடி மாதம் அப்படின்னும் போது அந்த மந்தில் வந்து எந்த ஒரு நல்ல விஷயமும் இருக்காது. அப்படிங்கும் போது நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து சேல்ஸ் ஆகாது. மெயினாக வந்து ட்ரெஸ் மெட்டீரியல்ஸும் ஜுவல்ஸும். ஸோ அப்போ வந்து அந்த சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஆஃபர்னு ஒன்று கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர்ஸ் வந்து அதை வந்து அந்த ஆஃபரை யூஸ் பண்ணி வாங்க ஆரம்பிப்பாங்க இல்லையா. அந்த ஆஃபர் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு தேவையோ இல்லையோ அந்த ப்ராடக்ட்ஸை வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்படி கஸ்டமர்ஸோடைய அவங்களுடைய ஒரு இன்ச் பை இன்ச் அவங்கள வந்து அனலைஸ் பண்ணி எதை கொடுத்தா அவங்க வாங்குவாங்க, எந்த டைமிங்கில் வாங்குவாங்க அப்படிங்கிறது எல்லாமே. இப்போ மேக்ஸிமம் பார்த்தோன்னா இப்போ கோல்டு ரேட்லாம் பார்த்தோன்னா அந்த மேரேஜ் சீசன்ஸில் வந்து ஹைக் ஆகும். ரீசன் என்னென்னா அந்த டைமில் வந்து எவ்வளோ ஹையாக இருந்தாலும் கஸ்டமர்ஸ் வந்து கோல்டை வந்து பர்ச்சேஸ் பண்ண தான் செய்வாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ தட் அந்த அனலைசேஷன், இந்த மாதிரியான அனலைசேஷன் வந்து ஜஸ்ட் நான் இதுக்கு மட்டும் சொல்கிறேன். எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு, பிஸ்னஸ் லெவலில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்தோன்னா இந்த அனலைசேஷன் ரிப்போர்ட் வந்து யூஸ் பண்ணி தான் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸோடைய ஹைக்காக இருக்கட்டும் இல்லை ப்ரொடக்ஷன் லெவலாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுறாங்க. இது எல்லாமே நம்ம வந்து கஸ்டமர் அனலைசேஷன் டேட்டா வேர் ஹவுசிங்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு தான் ப்ராசஸ் பண்ணுறோம். ஏன்னா இந்த டேட்டா வேர் ஹவுஸில் என்ன நடக்கும்னா இப்போ லாஸ்ட் இயர் கஸ்டமர் வந்து எந்த டைமில் நிறைய பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும். ஓகேவா, எந்த ஐட்டம் நிறைய பர்ச்சேஸ் பண்ணாங்க, எவ்வளோ பர்ச்சேஸ் ஆச்சு, அப்போது இந்த வருஷம் அவங்கள எவ்வளோ தூரம் பர்ச்சேஸ் பண்ண வைக்கலாம், எந்த ஐட்டம் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணலாம், எதை ரெடியூஸ் பண்ணி ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணணும் அப்படிங்கிற அனலைசேஷன் லாஸ்ட் இயரோடைய ரிப்போர்ட்டை வச்சு இப்போ ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அது வந்து ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் இயர் இந்த வருஷத்தோடைய ரிப்போர்ட் வச்சு நெக்ஸ்ட் வருஷத்தோடைய டிசிஷன் மேக்கிங் இருக்கும். ஸோ இதுதான் வந்து கஸ்டமர் அனலைசேஷன் அப்படிங்கிறத சொல்லும். நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் அனலைசிஸ். ஆப்ரேஷன் அனலைஸ் அப்படின்னும் போது என்னன்னா இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அண்ட் மேக்கிங் என்வரான்மெண்ட் கரெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே என்னென்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பையும் மேக்கிங் என்வரான்மெண்ட்டுக்கான கரெக்ஷன்ஸ் அப்படின்னு மேக்கிங் என்வரான்மெண்ட் கரெக்ஷன்ஸ் அப்படின்னும் போது என்னென்னா அவங்களுடைய சேல்ஸ் அந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வச்சு தான் நம்ம வந்து அந்த ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணோம். அந்த என்வரான்மெண்ட்டை ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது. இப்போ நிறைய வந்து சூப்பர் மார்க்கெட்ஸில் நம்ம போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எந்த தேவை, இப்போ வந்து அரிசி பருப்பு எண்ணெய் இதெல்லாம் வந்து ரொம்ப அத்தியாவசியமாக இருக்கும். இதை கண்டிப்பாக கன்சியூமர்ஸ் வந்து கன்சியூம் பண்ணியே தீருவாங்க. ஆனால் இந்த ஐட்டம்லாம் பார்த்தா ஏதாவது ஒரு மூலையில் வச்சுருப்பாங்க. நம்ம எதெல்லாம் தேவையே இல்லையோ அது எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள்ஸ்க்கு பிஸ்கெட்ஸு, சிப்ஸு, இந்த மாதிரி வந்து நிறையா வந்து ஸ்நாக் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் வந்து அடிஷ்னலாக இருக்கக்கூடிய ரெடிமேட் மிக்ஸு, இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே நிறைய டிஸ்பிளேஸில் இருக்கும். இதெல்லாம் வந்து கண்ணுக்கு முன்னாடி இருக்கும். ஸோ தட் என்ன ஆகும் அப்படின்னா கஸ்டமர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து வாங்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து அந்த மேக்கிங் என்வரான்மெண்ட்டை நம்ம கொண்டு வரது. ஓகேவா, அந்த மாதிரி கரெக்ஷன், இதுதான் வந்து மேக்கிங் என்வரான்மெண்ட்டோட கரெக்ஷன் சொல்கிறோம். இன்கேஸ் நமக்கு எது இப்போ வந்து நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் ஒரு பில்லை வந்து எழுதி கொண்டு போய் ஒரு கடையில் கொடுத்து அந்த ப்ராடக்ட்டை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதை தாண்டி எக்ஸஸாக நீங்கள் எந்த ப்ராடக்ட்டும் வாங்க போகிறதில்ல. ஒரு மல்லிகை சாமானுமே நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்கு வேண்டிய ப்ரொவிஷன் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ப்ரொவிஷனுக்கான லிஸ்ட்டை நான் ரெடி பண்ணிட்டேன். அந்த ப்ரொவிஷன் லிஸ்ட்டை கடைக்காரர்கிட்ட கொடுத்து வாங்கும் போது எனக்கு நான் ப்ரொவிஷன் லிஸ்ட்டில் என்ன இருக்கோ அந்த ப்ராடக்ட்டை மட்டும் தான் வாங்குவேனே தவிர அதை தாண்டி எக்ஸஸாக வாங்க மாட்டேன். ஆனால் நான் சூப்பர் மார்க்கெட்னு ஒன்று போயிட்டு நான் அந்த கடையில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸையும் நான் பார்த்து நான் பாட்டுக்கு என்னுடைய ஒரு பேஸ்கெட் வச்சு நான் எல்லாத்தையும் எடுத்து போடுறேன் அப்படின்னா எனக்கு தேவையே இல்லாத ஐட்டம்ஸை அட் த மேக்ஸிமம் 30 to 40% எனக்கு தேவையில்லாத ஐட்டம்ஸை நான் எடுத்து வச்சுருப்பேன் என்னோட பேஸ்கெட்டில். இது என்னன்னா நம்ம பார்க்குறதெல்லாம் நம்ம வாங்கணுங்கிற ஒரு ஃபீல் நமக்கு க்ரியேட் ஆகும். அதனால தான் வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் பிளேசஸ் வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ் வந்து பெரிய லெவல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க ஏர்ன் பண்ணுறதுக்கு இதுதான் ஒரு காரணம். இதை தான் வந்து கரெக்ஷன் சொல்கிறோம். ஸோ மார்க்கெட்டிங்கு பிளேசஸ் வந்து கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா இன்கேஸ் அதோட சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி கஸ்டமர்ஸோட ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து இந்த டேட்டாஸ் வந்து இந்த டேட்டா வேர் ஹவுஸ் இருக்க டேட்டாஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகும். எப்படி இதெல்லாம் யூஸ் ஆகும்னா இப்போ எந்த ப்ராடக்டோடைய சேல்ஸ் கம்மியாக இருக்கோ அதை வந்து அந்த ரிப்போர்ட் ஜென்ரேஷன் மூலமா டேட்டா வேர் ஹவுஸ்லேருந்து நம்ம எடுத்துட்டு எந்த ப்ராடக்டோட சேல்ஸ் கம்மியாக இருக்குது, ஓகே இந்த ப்ராடக்ட் இன் கேஸ் வந்து ஒரு ரெடி மிக்ஸோடைய ப்ராடக்டோடைய சேல்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை ஒரு 5% ஆஃபர்னு சொல்லிட்டு நான் வந்து கண்ணுக்கு முன்னாடியே வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக்காக ஆஃபர் இருக்குது, 5% இருக்குது, முன்னாடி அது ஒரு மிக்ஸாக வேறு இருக்குது, நம்ம எடுத்துப்போம்னு சொல்லி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அதோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். இதுதான் வந்து கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னும் போது என்னென்னா இப்போ வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து இப்போது நிறைய இடத்துல பார்த்தோன்னா உங்களுடைய பர்த்டேக்கு இந்த ஆஃபர் இருக்கும், உங்களுடைய வெட்டிங் டேக்கு இந்த ஆஃபர், உங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நாங்கள் இந்த ஆஃபர் தரோம், அன்றைக்கி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ தட் என்ன ஆகும்னா இந்த ஆஃபர் இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே அவங்களுக்கு பிளானே இல்லைனாலும் போய் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கட்டும், அவங்களோட வெட்டிங் அனிவர்சரியாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை ஒரு ரிமைண்டராக வச்சு அவங்களுக்கு நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். இது எல்லாமே வந்து டேட்டா வேர் ஹவுசிங் மூலயமா நம்ம பண்ணுறதுனால நமக்கு வந்து நம்மளோட பிஸ்னஸ் லெவலில் ப்ராஃபிட்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். அதான் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி த இன்ஃபர்மேஷன் ஆர் ஆல்சோ allows us to analyze the business operations அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வச்சு தான் நம்ம வந்து பிஸ்னஸ் ஆப்ரேஷன்லாம் அனலைஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. நெக்ஸ்ட் இன்டெகிரேட்டிங் ஹெட்ரோஜீனியஸ் டேட்டாபேசஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இன்டெகிரேட்டிங் ஹெட்ரோஜீனியஸ் டேட்டாபேஸ் அப்படின்னும் போது என்னன்னா, இன்டெகிரேட்டிங் அப்படின்னா என்ன, சின்ன சின்ன விஷயத்த கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய லெவலில் நான் கொண்டு வரது இன்டெகிரேட்டிங் சொல்லுவோம். அதே மாதிரி ஹெட்ரோஜீனியஸ்னா என்ன, ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்னும் போது ஒரு டேட்டாபேஸில் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாமல் மல்டிபிள் வெரைட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து ஹெட்ரோஜீனியஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் மல்டிபிள் இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு நம்ம டாடா குரூப்ஸ் நான் சொன்னேன்னா, டாடா குரூப்ஸ்லாம் வந்து ஒரு ப்ராடக்ட்டை மட்டும் சேல்ஸ் பண்ணுறது கிடையாது. மோட்டார்ஸும் சேல்ஸ் பண்ணுறோம், சால்ட்டும் நடக்குது, எல்லா விஷயத்தையும் அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா. அப்படி அவங்க வந்து அவங்களுடைய டேட்டாபேஸ் எடுத்து டேட்டா வேர் ஹவுஸ் எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஹெட்ரோஜீனியஸ் டேட்டாபேஸஸ் தான் இருக்கும். ஏன்னா அவன் மோட்டர் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் பற்றியும் இருக்கும், ஹார்ட்வேர் பற்றியும் இருக்கும், ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பற்றியும் இருக்கும், மெடிசன் பற்றியும் இருக்கும், அந்த மாதிரி எல்லா விஷயங்கள் பற்றியும் அந்த டேட்டாபேஸில் இருக்கும். இதுதான் அவனோட ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லவே முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து ஹெட்ரோஜீனியஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இன்டெகிரேட்டிங் ஹெட்ரோஜீனியஸ் டேட்டாபேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்டெகிரேட்டிங் ஹெட்ரோஜீனியஸ் டேட்டாபேசஸ்னா என்ன, சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய ஹெட்ரோஜீனியஸ் டேட்டாபேசஸை கம்பைன் பண்ணுறது தான் இன்டெகிரேட்டிங் ஹெட்ரோஜீனியஸ் டேட்டாபேசஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதில் வந்து 2 அப்ரோச்சஸ் இருக்குது. ஒன்று query driven approach, இன்னொன்று வந்து அப்டேட் driven approach அப்படின்னு சொல்லுவோம். ஸோ query driven approachனா என்ன, அப்டேட் driven approachனா என்னன்னு பார்த்தோம்னா, query driven approach அப்படின்னும் போது this is a traditional approach to integrate a heterogeneous database அப்படின்னு சொல்கிறோம். ஸோ query-யை யூஸ் பண்ணி, query லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, டேட்டாபேசஸில் மேக்ஸிமம் டைம்ஸ் நம்ம queries தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த queries-ஐ யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஹெட்ரோஜீனியஸ் டேட்டாபேசஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் query driven டேட்டாபேஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த query driven approach அப்படின்னும் போது என்னன்னா, இதுதான் ட்ரெடிஷ்னல் மெத்தட் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம். This approach was used to build wrappers and integrator on the top of the multiple heterogeneous database. These integrators are also called as mediators அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே என்னன்னா, மல்டிபிள் இன்ஃபர்மேஷன்ஸை வேப்பர் பண்ணியும் இன்டெகிரேட் பண்ணியும் மல்டிபிள் ஹெட்ரோஜீனியஸ் டேட்டாபேசஸ் கம்பைன் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இது எடுக்கிறோம். ஓகேவா, இதுதான் வந்து query driven approachன்னு சொல்கிறோம். இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஹெட்ரோஜீனியஸ் டேட்டாபேசஸ் தனித்தனியாக இருக்கு இல்லையா, அது queries மூலயமா சில கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி, ஓகே, ஏதாவது ஒரு விஷயத்த வந்து லிங்க் பண்ணி நம்ம வந்து கம்பைன் பண்ணி எடுக்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து டாட்டா அது நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து தனிஷ்க் அப்படிங்கிற ஒரு ஜுவல்லரி ஷாப் இருக்குது. தனிஷ்க் வந்து டைட்டான் கம்பெனியோடைய ஒரு பிரான்ச். ஓகேவா, இப்போது டைட்டானில் தான் வாட்சஸும் இருக்குது. நான் இப்போ தனிஷ்கில் நான் ஒரு ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து ஏதாவது ஒரு டேட்டில் ஏதாவது ஒரு அக்கேஷனில் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட டேட்டா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே, என்னோட டேட் ஆஃப் பர்த், என்னோட வெட்டிங் அனிவர்சரிஸ், மற்ற எல்லா விஷயத்தையுமே நாங்கள் கொடுத்துருப்பேன். ஓகேவா, இந்த இன்ஃபர்மேஷன் என்ன ஆகும், டைட்டான் கம்பெனிக்கு ஷேர் ஆகுமா, நான் தனிஷ்குன்னு அப்படிங்கிற ஒரு ஷோரூமில் தான் நான் கொடுக்குறேன். பட் ஆனால் என்னுடைய இன்ஃபர்மேஷன் என்ன ஆகுது, டைட்டானோடைய கம்பெனிக்கு போகுது. இந்த டைட்டானோடைய கம்பெனியில் கீழே என்னென்ன பிரான்ச்சஸ், இப்போ டைட்டான் i+ன்னு ஒரு இது இருக்கா, டைட்டான் ப்ளஸ், டைட்டான் டாடா கிளிக்ஸ், இது மாதிரி வந்து டிஜிட்டல் ஷாப்பிங் ஆப்ஸ், இந்த மாதிரியான இடத்துல எல்லாமே என்னுடைய இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, டைட்டானோட வாட்சஸ்லேருந்து ஆஃபர்ஸ் வந்து எனக்கு வந்து என்னோட பர்த்டேக்கு ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மெசேஜ் வரும். ஸோ தட் நான் வந்து அந்த ப்ராடக்ட்டை வாங்குவேன் அப்படிங்கிறது. ஸோ இதை தான் வந்து ஹெட்ரோஜீனி, இதுதான் வந்து query driven approachesன்னு சொல்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி தனித்தனியாக டேட்டாபேஸஸை மெயின்டைன் பண்ணுறோம். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு டைட்டான் அப்படிங்கிற ஒரு குரூப்பு கண்ட்ரோலில் இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுறோம். இது கம்பைன் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரைமரி கீயாக என்னோட கஸ்டமர் ஐடியா வைப்பாங்க, இல்லைனா என்னோட ஃபோன் நம்பர், இல்லைனா என்னோட மெயில் ஐடி. இந்த மெயில் ஐடியில் இந்த கஸ்டமர் இருக்காங்க, இல்லை இந்த ஃபோன் நம்பரில் இந்த கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னா அது யூனிக் ஐடியா வச்சு, இந்த யூனிக் ஐடியா வச்சு மற்ற எல்லா டேட்டாபேஸையும் கனெக்ட் பண்ணுறது தான் வந்து நம்ம வந்து எப்போவுமே ப்ரைமரி கீயை வச்சு தானே டேட்டாபேசஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி queries யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணி ஹெட்ரோஜீனியஸ் டேட்டாபேஸஸை நம்ம உருவாக்குறதுக்கு தான் நம்ம வந்து query driven approach அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இதில் என்னென்ன ப்ராசஸிங் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம டேட்டா வேர் ஹவுசிங்கில் வந்து ஹெட்ரோஜீனியஸ் டேட்டா வேர் ஹவுசிங்கிறது ஹெட்ரோஜீனியஸில் நம்ம எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இன்டெகிரேட்டிங் ஹெட்ரோஜீனியஸ் டேட்டாபேஸஸில் அதில் வந்து 2 டைப் ஆஃப்
அப்ரோச்சஸ் இருக்குன்னு சொன்னோம். ஒன்று வந்து query driven approachன்னு சொன்னோமா. query driven approaches உடைய டெஃபினேஷன் நம்ம பார்த்துட்டோம். அதோட query driven approaches உடைய ப்ராசஸ் என்னென்னு அப்படிங்கிறத பார்த்தலாம். when a query is issued to a client side, a metadata dictionary translates the query into appropriate forms of individual heterogeneous sites involved அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே என்னென்னா ஒரு query வந்து கிளைண்ட் சைடில் நம்ம ஒரு query கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த query வந்து என்ன ஆகும்னா மெட்டாடேட்டா டிக்ஷனரியில் டிரான்ஸ்லேட் ஆகும். டிரான்ஸ்லேட் தான் அந்த மெட்டாடேட்டா வந்து என்ன பண்ணணும்னா டிக்ஷனரி டேட்டா டிக்ஷனரி வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா நம்ம கொடுக்குற கொரியை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி நமக்கு வேண்டிய இண்டிவிஜுவல் ஹெட்ரோஜீனியஸ் சைட்டாக மாற்றி நமக்கு கொடுத்துரும். ஓகேவா, நம்மளோட கொரியாக கொடுக்கறத கொரீஸ் இல்லாமல் அந்த கொரியை வந்து எப்படி மாற்றி கொடுக்கணும், மாற்றின்ற சென்ஸ் வந்து அந்த கொரி என்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத ப்ராசஸ் பண்ணி நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸாக கொடுக்க ஆரம்பிச்சிடும். Next, now these queries are mapped and sent to the local query processor அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இண்டிவிஜுவல் ஹெட்ரோஜினியஸ் சைட்ஸாக வந்து மாற்றிடுது. அந்த queries வந்து டிரான்ஸ்லேட் ஆகிட்டு அதோடைய ஒரு ஃபார்ம்ஸ் அது ஒரிஜினல் queriesஸாக இல்லாமல் டிரான்ஸ்லேட்டட் ஃபார்ம்ஸ். இப்போ எப்படி நம்ம கொடுக்குற கமெண்ட்ஸ்லாம் நம்ம கம்ப்யூட்டர்ஸில் கொடுத்தோம்னா அது பைனரியாக கன்வெர்ட் பண்ணிக்கோன்னு சொல்கிறோமா, அதே மாதிரி தான் இங்கே கொடுக்குற queries வந்து டிரான்ஸ்லேட் ஆகிடும். டிக்ஷனரியில் கம்பேர் பண்ணி டிரான்ஸ்லேட் ஆகிட்டு நமக்கு வேண்டிய ஃபார்மில் இருக்கும். அந்த ஃபார்மை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட query லோக்கல் query ப்ராசஸ்க்கு சென்ட் பண்ணி மேப் பண்ணுறோம். அந்த இதில் எந்த வார்த்தையை வச்சு இப்போ நம்ம ஏதாவது ஒரு கீவேர்டை வச்சு தானே மேப் பண்ணி தானே இன்ஃபர்மேஷன் எடுப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட ஃபோன் நம்பர் கொடுத்து என்னோட இன்ஃபர்மேஷன் எடுக்கணும் அப்படின்னா என்னோட ஃபோன் நம்பர் தான் அங்கே இன்புட்டாக கொடுக்க போகிறோம். அந்த ஃபோன் நம்பர் எந்த ரோலோடைய இல்லை எந்த ஐட்டமோட மேட்ச் ஆகுதோ அந்த ஐட்டமோடைய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் அல்டிமேட் எய்மாக இருக்க போகுது. அதான் நம்ம query ப்ராசஸிங்கில் பண்ணுறோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ஃபார்மை கொடுத்து உள்ளே இருக்கிற லோக்கல் query ப்ராசஸில் கொடுத்து மேப் பண்ண வைப்போம். மேப் பண்ணுற சென்ஸ் எதுவும் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறது தான் மேப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். த ரிசல்ட் ஃப்ரம் த ஹெட்ரோஜினியஸ் சைட்ஸ் ஆர் இன்டகிரேட்டட் இன்டு லோக்கல் ஆன்சர் செட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து மேப் பண்ணி எது வந்து நமக்கு வந்து அக்யூரேட்டாக இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அது வந்து குளோபல் ஆன்சர் செட்ஸில் வந்து நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணி எடுத்துப்போம் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இன்டகிரேட் பண்ணிவிட்டு குளோபல் ஆன்சர் செட்ஸில் கொடுத்துருச்சு அப்படின்னா யூசர்ஸ் வந்து அந்த டேட்டாஸை ரிட்ரைவ் பண்ணி பார்த்துடலாம். இதுதான் வந்து ப்ராசஸ் ஆஃப் query driven approach அப்படிங்கிறோம். ஸோ query driven approachல இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி எடுக்கிறோம் நம்ம பார்த்துட்டோமா. நம்மளோட queries-ஐ கொடுக்குறோம். query கொடுத்ததுக்கப்புறம் அதோட அப்ரோப்ரியேட் ஃபார்ம்ஸ்க்கு டிரான்ஸ்லேட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மேப்பிங் ப்ராசஸ் மேப்பிங் முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தது மேப் பண்ணி எனக்கு இன்ஃபர்மேஷன் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம வந்து டேட்டாஸை ரிட்ரைவ் பண்ணி எடுத்து நம்மளோட குளோபல் ஆன்சர் செட்ஸில் போட்டுட்டு நமக்கு யூசர்ஸ்க்கு கொடுத்துருவோம். அதுதான் வந்து query driven approach அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்துடலாம். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னும் போது query driven approaches needs a complex integration and filtering process அப்படின்றோம். ஸோ இங்கே வந்து என்னென்னா நம்மளுடைய இன்டகிரேஷனும் சரி ஃபில்டரிங் ப்ராசஸும் சரி ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ வந்து ரொம்ப ஈஸியான இன்டகிரேஷனோ இல்லை ஃபில்டரிங் ப்ராசஸோ கிடையாது, காம்ப்ளெக்ஸான மெத்தடு. அது மட்டும் இல்லாமல் திஸ் அப்ரோச் இஸ் வெரி இன்எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இதில் வந்து என்னென்னா நமக்கு வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்காது, இன்எஃபிஷியண்ட்டாக நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இது வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ அதனால் வந்து இன்எஃபிஷியன்ட் அப்படிங்கிறத சொல்கிறோம். இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் ஃபார் ஃப்ரீக்வெண்ட் queries அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வந்து என்னென்னா இப்போ வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். சில queries வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து கிளாசரி ஐட்டம்ஸ்லாம் வந்து மந்த்லி அந்த கஸ்டமர் வந்து அதே ரீட்டைல் ஷாப்பில் தான் வாங்க போகிறாரு. ஸோ அப்படி வாங்கிட்டே இருக்கும் போது சில queries வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி queriesக்குமே வந்து அதிகப்படியான டைம் எடுத்துக்கும். ஓகேவா, நம்ம வந்து query driven approach யூஸ் பண்ணும்போது நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற queriesக்குமே அதிகப்படியாக டைம் எடுக்கும். சில queriesலாம் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணோன்னா அப்போது அதற்கான டைமிங் வந்து ரெடியூஸ் ஆகணும். ஸோ ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளால் ஈஸியாக இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ணி எடுக்க முடியும். இதெல்லாமே நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக எதை யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம கேட்சில் வச்சுட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம் அப்படின்னு தான் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற queriesக்குமே நமக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமாகும். ஏன்னா எல்லா ப்ராசஸிங்குமே ஃபஸ்ட்லேருந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணோம், அப்புறம் மேப் பண்ணோம், அதுக்கப்புறம் குளோபல் செட்டில் ஆன்சர் செட்டில் எடுத்து டேட்டாஸாக போடும் அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ராசஸிங் எல்லாமே பண்ணுறதுனால எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அது வந்து பெரிய டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட், திஸ் அப்ரோச் இஸ் ஆல்சோ வெரி எக்ஸ்பென்சிவ் ஃபார் queries that requires aggregations அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து என்னென்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். எந்த மாதிரியான queriesக்கு அப்படின்னா அக்ரிகேஷன்ஸ் இருக்கக்கூடிய queriesக்கு எல்லாமே இந்த இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுறது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் query driven approach அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம டேட்டா வேர் ஹவுசிங்கில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 2 டைப் ஆஃப் அப்ரோச்சஸ் பார்த்தோம் இல்லையா. இப்போ செகண்ட் டைப் ஆஃப் அப்ரோச்சஸ் வந்து அப்டேட் driven approach அப்படிங்கிறது தான். ஸோ அப்டேட் driven approach அப்படின்னும் போது the information from multiple heterogeneous
resources are integrated in advance and are stored in data warehouse அப்படின்னு சொல்றோம். ஸோ இன்ஃபர்மேஷன் வந்து ஹெட்ரோஜினியஸ் ரிசோர்ஸஸ்ல இருந்து நம்ம வந்து மல்டிபிள் இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்துட்டு வந்து நம்ம வேர் ஹவுஸ்ல நம்ம ஸ்டோர் பண்ணுவோம்னு சொன்னோம் இல்லையா. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா ஹெட்ரோஜினியஸ்ல மல்டிபிள் ஹெட்ரோஜினியஸ்ல இருந்து இன்டெகிரேட் பண்ணி அதை வந்து நம்ம வந்து வேர் ஹவுஸ்ல அட்வான்ஸா இப்போ வந்து எனக்கு தேவைப்படும் போது நம்ம ஸ்டோர் பண்றது வேற, ஆனால் எனக்கு தேவை இல்லைன்றது இல்லை, ஃபியூச்சர்ல எனக்கு அது நீட் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை வந்து அட்வான்ஸாக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து அப்டேட் டிரைவன் அப்ரோச் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா query driven approachல வந்து என்னன்னா நம்ம query வரும், நமக்கு வந்து query processor வந்து query நமக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஒரு query ப்ராசஸ் பண்ணணுங்கிற போது தான் query process மூலமா அந்த query கன்வெர்ட் பண்ணி நம்ம இன்ஃபர்மேஷன் எடுத்து மேப் பண்ணி இன்ஃபர்மேஷனை டேட்டா வேர் ஹவுஸ்ல இருந்து எடுத்து கொடுக்கும். ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படி நம்ம பண்ணாமல் queries வந்ததுக்கப்புறம் நம்ம ப்ராசஸிங்கை ஸ்டார்ட் பண்ணாமல் வரத்துக்கு முன்னாடி நெக்ஸ்ட் இதுதான் அவங்க கேட்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ஒரு அசம்ஷன் வந்து நம்ம ஏற்கனவே அட்வான்ஸாக எடுத்து ப்ராசஸ் பண்ணி வச்சுக்கிறது தான் வந்து அப்டேட் டிரைவன் அப்ரோச் அப்படிங்கிறத சொல்கிறோம். திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள் ஃபார் டைரக்ட் querying அண்ட் அனலைசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து டைரக்ட் queryingக்கும் அனலைசேஷனுக்கும் டைரக்ட் querying அப்படின்னும் போது என்னென்னா டைரக்டாக queries வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு query ப்ராசஸரில் போயிட்டு ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணாமல் டைரக்டாக query ப்ராசஸிங் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணும்போது அப்டேட் டிரைவன் அப்ரோச்சை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். இதோடைய அட்வான்டேஜஸ் இப்போ வந்து என்னென்னா query டிரைவன் அப்ரோச்சில் வந்து பார்த்தோன்னா டிஸ்அட்வான்டேஜஸ் தான் பார்த்தோம் இல்லையா. இப்போது அப்டேட் டிரைவன் அப்ரோச்சஸ்ல அட்வான்டேஜஸை நம்ம என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துடலாம். திஸ் அப்ரோச் ப்ரொவைட்ஸ் அ ஹை பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து என்னென்னா அப்டேட் டிரைவன் அப்ரோச் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ஹையாக இருக்கும். நெக்ஸ்ட் the data is copied, processed, integrated, annotated, summarized and restructured in a semantic data store in advance அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே என்னென்னா நம்ம ஏற்கனவே அட்வான்ஸாக இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம வந்து வச்சுப்போம்னு சொன்னோம் இல்லையா அப்டேட்டட் வெர்ஷனில். ஸோ அப்டேட்டட் வெர்ஷனை நம்ம எடுத்து வைக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படி அட்வான்ஸாக எடுக்கும் போது அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் காப்பி பண்ணிவிட்டு அதை ப்ராசஸ் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்து அனோட்டேஷன் அப்படின்னும் போது ஒரு லிங்க் ட்ரீஸ் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணுவோம் இல்லையா அதுதான் அனோட்டேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த அனோட்டேட்டட் ஃபார்மில் நம்ம இன்ஃபர்மேஷன் எடுத்து ப்ராசஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ தட் நான் வந்து லிங்க் பண்ணி இன்ஃபர்மேஷனை ஷார்ட்டஸ்ட் பாத் மூலிமா ஈஸியாக இன்ஃபர்மேஷனை ரிட்ரைவ் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ அந்த அனோட்டேஷன் இது எல்லாமே நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் படிச்சிருக்கோம், அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ரீஸ்ட்ரக்சர்டுன்ற சென்ஸ் வந்து எப்படி கேட்டாலும் இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது தான் ரீஸ்ட்ரக்சரிங். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்டோர் பண்ண ஆர்டர்லேயே தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கஸ்டமர்ஸ் கேட்பாங்க இல்லைனா யூசர்ஸ் கேட்பாங்கன்றது கிடையாது. எங்கே இருந்தனாலும் எந்த சோர்ஸில் இருந்தனாலும் இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படி வந்து யூசர்ஸ் கேட்கும் போது இன்ஃபர்மேஷன் எங்கே இருந்தாலும் சீக்வன்ஸாக ஃபாலோ பண்ணாமல் ரேண்டமாக ஆக்சஸ் இருந்தாலும் ரேண்டம் ஆக்சஸையும் இங்கே நமக்கு சப்போர்ட் பண்ணணும். அதுதான் வந்து ரீஸ்ட்ரக்சர்டு அப்படின்னு சொல்கிறது. ரீஸ்ட்ரக்சர்ட் இன் த சென்ஸ் இன்ஃபர்மேஷன் ரீஸ்ட்ரக்சர்டாக இருந்தாலும் ப்ராசஸ் பண்ணி எடுக்க முடியும். அதுதான் அட்வான்ஸாக நம்ம எடுத்து வச்சுப்போம். நெக்ஸ்ட் query processing does not require an interface to process data at a local sources அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு வந்து என்னன்னா இங்கே இன்டர்ஃபேஸஸ் நமக்கு தேவைப்படாது. இன்டர்ஃபேஸஸ் இல்லைனாவே நமக்கு வந்து காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகும் இல்லையா. இன்டர்ஃபேஸ் இருந்தாக்க நம்ம வந்து இந்த கன்வர்ஷனுக்காக நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த இன்டர்ஃபேஸ்க்காக நம்ம வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். இங்கே இன்டர்ஃபேஸே இல்லாதனால நம்ம எக்ஸ்பென்ஸ்க்கு நம்ம எந்த அமௌண்ட்டும் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ தட் அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து இதில் பார்த்தோம் அப்படின்னா query driven ப்ராசஸில் எக்ஸ்பென்ஸ் வந்து ஹையாக இருக்கும், காஸ்ட் ஹையாக இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி query ப்ராசஸிங்கில் வந்து நமக்கு வந்து டைம் அதிகமாக கன்சியூம் ஆகுன்றதையும் நம்ம சொன்னோம். பட் ஆனால் அது எல்லாமே இங்கே வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகேவா, அப்டேட் டிரைவன் அப்ரோச். ஸோ நமக்கு வந்து இன்டெகிரேட்டிங் ஹெட்ரோஜினியஸ் டேட்டாபேஸ் அப்படின்னும் போது நமக்கு 2 டைப் ஆஃப் அப்ரோச்சஸ் இருந்துச்சு. ஒன்று வந்து query driven அப்ரோச், இன்னொன்று வந்து அப்டேட்டட் டிரைவன் அப்ரோச். ஸோ இந்த 2 டிரைவன் அப்ரோச்சஸ்ல இருந்தும் கொஷின்ஸ் கேட்கலாம், இல்லைனா வந்து என்னென்ன டைப் ஆஃப் அப்ரோச்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். டெஃபினிஷன் கேட்கலாம். அப்டேட்டட் டிரைவன் அப்ரோச்சுக்கு என்ன டெஃபினிஷன், இல்லைனா வந்து query driven அப்ரோச்சோடைய டெஃபினிஷன் என்ன டேர்ம்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லைனா இந்த இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துட்டு இது வந்து எந்த அப்ரோச்சோடைய டேர்ம்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா, இப்போ இதெல்லாம் வந்து டேட்டா இஸ் காப்பிட் அண்ட் ப்ராசஸ் இன்டெகிரேட்டட் இன் விச் டைப் ஆஃப் அப்ரோச் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அப்டேட் டிரைவன் அப்ரோச் அப்படிங்கிறது நம்மளோட ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் இதுலேருந்து கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம டேட்டா வேர்ஹவுசிங்கோடைய அப்ரோச்சஸ் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா வேர்ஹவுஸ் டூல்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்து டேட்டா வேர்ஹவுஸ் டூல்ஸில் நம்ம பர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன். டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னும் போது இன்வால்வ்ஸ் கேதரிங் டேட்டா ஃப்ரம் மல்டிபிள் ஹெட்ரோஜினியஸ்
சோர்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன, நிறைய சோர்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் வந்து டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்கிறோம். ஹெட்ரோஜினியஸ் சோர்சஸ் அப்படின்னும் போது என்னென்னா மல்டிபிள் ஹெட்ரோஜினியஸ்னாவே அங்கே வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன்ல இருந்து நமக்கு வேண்டிய டேட்டாஸ்லாம் எடுத்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வந்து டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் டேட்டா கிளீனிங். இது எல்லாமே நம்ம வந்து என்ன சொல்கிறோம், டேட்டா வேர் ஹவுஸ் இன்வால்வ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னே அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். டேட்டா கிளீனிங் அப்படின்னும் போது இன்வால்வ்ஸ் ஃபைண்டிங் அண்ட் கரெக்டிங் த எரர்ஸ் இன் டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டேட்டா கிளீனிங் அப்படின்னும் போது என்னென்னா டேட்டாவில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு டேட்டா கிளீனிங் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி எரர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த எரர்ஸை கரெக்ட் பண்ணி ரெக்டிஃபை பண்ணுறதுக்கும் டேட்டா கிளீனிங் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டேட்டா டிரான்ஸ்ஃபார்மேஷன். டேட்டா டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னும் போது என்னென்னா ஒரு டேட்டாவை வந்து வேர்ஹவுஸ் டேட்டா ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் டேட்டா லோடிங். டேட்டா லோடிங் அப்படின்னும் போது இன்வால்வ்ஸ் தான் ஷார்ட்டிங், சம்மரைசிங், கன்சாலிடேட்டிங், செக்கிங் இன்டெகிரிட்டி அண்ட் பில்டிங் இன்டைஸ் அண்ட் பார்ட்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டேட்டா லோடிங் அப்படின்னும் போது என்னென்னா நான் என்னென்ன டேட்டாஸ்லாம் இப்போ வந்து கேதர் பண்ணி நம்ம வச்சுருக்கோமோ ஒரு இடத்துல நம்ம டேட்டாஸ்லாம் வச்சுருக்கோம். அந்த டேட்டாஸில் எனக்கு என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் மட்டும் எனக்கு தேவைப்படுது அப்படின்னும் போது அதை மட்டும் எடுத்து ஷார்ட் பண்ணணும்னா ஷார்ட் பண்ணி வைக்கிறது. அது வந்து அசெண்டிங்காக இருந்தாலும் சரி, இல்லை டிசைனிங் ஆர்டரில், இல்லைனா வந்து ரேங்க் வைஸ் எந்த மாதிரியான நான் ஷார்ட்டிங் பண்ணணுமோ அந்த மாதிரியான மெத்தடு. இல்லைனா சம்மரைசிங், ஒரு டாக்குமெண்டேஷனாக நான் ரெடி பண்ணணும் அந்த மாதிரி போது சம்மரைஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து கன்சாலிடேட் மார்க் ஷீட்ஸ்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா கன்சாலிடேட் பண்ணி எப்படி வந்து ஃபைனல் மார்க்ஸ் என்னவா எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது ஒரு இது பண்ணலாம். நெக்ஸ்ட் செக்கிங் இன்டெகிரிட்டி லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி நம்ம வந்து ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும். இல்லைனா பில்டிங் இன்டைஸ் அண்ட் பார்ட்டிஷனிங் இல்லைனா எந்த அளவுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸை பார்ட்டிஷன் பண்ணி டிவைட் பண்ணி எடுக்கிறது அந்த மாதிரியான ப்ராசஸிங். இப்போது என்ன எப்படின்னா நான் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தான் என்னுடைய டேட்டா வேர் ஹவுஸில் இருந்து வேணும்னும் போது அதை வந்து எப்படி நம்ம எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து டேட்டா லோடிங் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ அதை எடுக்கிறது வந்து பார்ட்டிஷனிங் மாதிரி மெத்தட்ஸ் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸில் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இன்ஃபர்மேஷன்ஸை எடுப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சர்ச்சே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். சர்ச் பண்ணும்போது நான் வந்து இப்போ ஒரு ஷாப்பிங் ஆப் இருக்குது, அந்த ஷாப்பிங் ஆப்பில் நான் சர்ச் பண்ணி எனக்கு வந்து ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு மொபைல் ஃபோன் எனக்கு தேவைப்படுது. ஓகேவா, அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸை நான் சர்ச் பண்ணுறேன். அதில் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மாடல்ஸ் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் இருக்கும். அதில் நான் ஒரு கம்பெனி நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ அந்த கம்பெனி இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சாம்சங் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சாம்சங் சூஸ் பண்ணியாச்சு. சாம்சங் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அப்போது நான் பார்ட்டிஷன் பண்ணலாம். இப்போ வந்து எனக்கு எந்த மாதிரியான இது வேணும் அப்படிங்கிறது. ஓகேவா, இப்போ சாம்சங்லேயே வந்து காஸ்ட் வைஸில் வந்து பார்ட்டிஷன் பண்ணி டிவைட் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா வந்து இயர் ஆஃப் ரிலீஸில் வச்சு நான் பார்ட்டிஷன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எப்படின்னு வந்து நம்ம அந்த டேட்டாவை ஏற்கனவே அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் டேட்டா வேர் ஹவுஸில் இருக்குது. அதை நான் லோட் பண்ணி ரிட்ரைவ் பண்ணும்போது நான் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணி ரிட்ரைவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்தோம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ரெஃப்ரெஷிங் அப்படின்னும் போது இன்வால்வ்ஸ் அப்டேட்டிங் ஃப்ரம் டேட்டா சோர்சஸ் டு வேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டேட்டா சோர்சஸ்லேருந்து டேட்டா வேர் ஹவுஸுக்கு நம்ம இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்து அப்டேட் பண்ணுறது தான் வந்து ரெஃப்ரெஷிங் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணும்போது தான் இன்ஃபர்மேஷன்ஸ் டேட்டா சோர்ஸ்லேருந்து டேட்டா வேர் ஹவுஸ்க்கு நமக்கு வந்து கொண்டு போய் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்.